அன்பானவர்களே, நித்திய வெளிச்சம் டிவியின் எக்கால சத்தம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்க போவது யோவான் சுவிசேஷத்தில் மட்டுமே எழுதப்பட்டுள்ள சிலுவையின் 7 அற்புதங்கள். உலக வரலாற்றிலேயே மிக கொடூரமான மரணம் என்றால் அது சிலுவை மரணம்தான். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை பற்றி மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என 4 சுவிசேஷகர்களும் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது மத்தேயு, மார்க்கு மற்றும் லூக்கா என யாரும் அந்த இடத்தில் இல்லை. அவர்கள் தூரத்திலிருந்து பார்த்தார்கள் அல்லது மற்றவர்கள் சொல்லி கேட்டார்கள். ஆனால் இயேசுவின் சிலுவைக்கு நேர் கீழே இரத்தம் சிதறும் தூரத்தில் அழுது கொண்டே நின்ற ஒரே சீசன் யோவான் மட்டுமே. இந்த சம்பவங்களை நேரில் பார்த்த யோவான் மற்ற 3 சுவிசேஷர்களும் சொல்ல தவறிய, அவர்களுடைய கண்களுக்கு புலப்படாத 7 மிக துல்லியமான மனதை உலுக்கும் சம்பவங்களை தன் புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறார். அந்த 7 சம்பவங்களும் சாதாரணமானவை அல்ல. ஒவ்வொன்றின் பின்னணியிலும் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன் சொல்லப்பட்ட பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களும் நம் கண்ணில் கண்ணீரை வரவழைக்கும் உண்மைகளும் மறைந்திருக்கின்றன. இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள். சிலுவையை பற்றிய உங்கள் பார்வையே இன்று மாறப்போகிறது. சீற்றின் நுனிக்கு உங்களை வரவழைக்கும் அந்த 7 ரகசியங்கள் என்ன? வாருங்கள் வீடியோவுக்குள் செல்வோம். நம்பர் 1, முதல் சம்பவம், தையல் இல்லாத ஆடை. போர்ச்சேவகர் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை எடுத்து தையல் இல்லாமல் மேல் துவங்கி கீழ் வரைக்கும் நெய்யப்பட்ட அங்கியையும் எடுத்தார்கள். இதை நாம் கிழிக்காமல் இது யாருக்கு வருமோ என்று இதை சீட்டு போடுவோம் என்றார்கள். அன்பானவர்களே, மற்ற 3 சுவிசேஷங்களை நாம் பார்க்கும் பொழுது இயேசுவின் ஆடைகளை பங்கிட்டார்கள் என்று மட்டுமே இருக்கும். ஆனால் யோவான் மட்டுமே ஒரு நுட்பமான தகவலை பதிவிடுகிறார். இயேசு அணிந்திருந்த அந்த உள்ளாடை எங்கும் தையல் இல்லாமல் ஒரே துணியாக நெய்யப்பட்டிருந்தது. ஒரு கண்ணீரை வரவழைக்கும் ஒரு நிஜ சம்பவத்தை உங்களுக்கு நினைப்பூட்ட ஆசைப்படுகிறேன். 2ஆம் உலகப் போரில் ஒரு இராணுவ வீரன் போருக்கு செல்வதற்கு முன் அவனுடைய தாய் பல மாதங்கள் கண்விழித்து தன் கைகளால் ஒரு ஸ்வெட்டரை பின்னி கொடுத்தார். அது ஒரு சாதாரண உடையல்ல, ஒரு தாயின் அன்பு. அந்த வீரன் போர்க்களத்தில் குண்டு பட்டு இறந்து கிடக்கிறான். ஆனால் அவனை கொன்ற எதிரி நாட்டு படையினர் அவன் உடம்பில் இருந்த அந்த ஸ்வெட்டரை உருவி இது யாருக்கு வேண்டும் என்று தங்களுக்குள் சிரித்து கொண்டே சீட்டு போட்டு விளையாடினார்கள். ஒரு தாயின் தூய்மையான அன்பு இரக்கமற்றவர்களின் கைகளில் பகடையாய் உருண்டது. இதேதான் சிலுவைக்கு கீழையும் நடந்தது. யூத சரித்திரத்தின்படி தையல் இல்லாத ஆடையை ஒரு தாய் தன் மகனுக்கு தன் கைகளினாலே நெய்து கொடுப்பாள். மரியாள் தன் விரல்களால் தன் பிள்ளைக்காக அன்பால் நெய்த அந்த ஆடையை இரத்தம் தோய்ந்த நிலையில் ரோம வீரர்கள் சீட்டு போட்டு பங்கிட்டு கொண்டார்கள். சிலுவையில் தொங்கும் தன்னுடைய மகனை அண்ணாந்து பார்த்து கொண்டும் கீழே தன் அன்பின் அடையாளம் கிழிக்கப்படுவதை பார்த்து கொண்டும் அந்த தாய் எவ்வளவு துடித்திருப்பாள். இது பழைய ஏற்பாட்டின் ஒரு தீர்க்க தரிசனம். இது தற்செயலாக நடக்கவில்லை. தாவீது ராஜா 1000 வருடங்களுக்கு முன்பே சங்கீதம் 22:18 தெளிவாக எழுதினார். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் மேல் சீட்டு போட்டார்கள். மேலும் பழைய ஏற்பாட்டில் பிரதான ஆசாரியன் அணியும் ஆடை தையல் இல்லாமல் இருக்க வேண்டும். யாத்திராகமம் 28:32 இதை தெளிவாக சொல்லுகிறது. இயேசுவே நம்முடைய பாவங்களை சுமக்கும் பிரதான ஆசாரியன் என்பதை இந்த தையல் இல்லாத ஆடை நிரூபிக்கிறது. நம்பர் 2, அடுத்த சம்பவம், சிலுவையில் எழுதப்பட்ட அந்த வாக்கியத்தில் உள்ள ஒரு போராட்டம். யோவான் 19வது அதிகாரம் 19 முதல் 22 வசனங்களில் சொல்லப்படுகிறது. பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போடுவித்தான். அதில் நசரேயனாகிய இயேசு யூதர்களின் ராஜா என்று எழுதப்பட்டிருந்தது. யூதருடைய பிரதான ஆசாரியர் பிலாத்துவை நோக்கி, யூதருடைய ராஜா என்று நீர் எழுதாமல் யூதர்களுடைய ராஜா என்று அவன்தானே சொல்லி கொண்டதாக எழுதும் என்றார்கள். பிலாத்து அதற்கு பிரயுத்தரமாக, நான் எழுதியது எழுதினதே என்றான். தேவப்பிள்ளைகளே, இயேசுவின் தலைக்கு மேலே INRI என்று எழுதியிருந்தார்கள் என்பதனை நாம் அறிவோம். ஆனால் அந்த போர்டை மாற்றி எழுதச் சொல்லி பிரதான ஆசாரியர்களும்
பிலாத்துவிற்கு இடையே நடந்த மிகப்பெரிய வாக்குவாதத்தை யோவான் மட்டுமே தன் சுவிசேஷத்தில் பதிவு செய்கிறார். ஒரு உருக்கமான நிஜ சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். 1942 போலந்து நாட்டில் ஜானுஸ் கோர்சாக் என்று ஒரு மருத்துவர் இருந்தார். நாசி படைகள் யூத குழந்தைகளை விஷ வாயு அறைக்குள் கொலை செய்ய அழைத்து சென்றபோது அந்த குழந்தைகளை விட்டு செல்ல மறுத்து தானும் அந்த அறையில் அவர்களோடு சேர்ந்து மரணத்தை தழுவினார். மக்கள் அவருக்கு அனாதைகளின் தந்தை என்று பெயர் சூட்டினார்கள். ஆனால் நாசி அரசாங்கம் அந்த பெயரை அழிக்க எவ்வளவோ போராடியது. வரலாற்றில் அவரை ஒரு குற்றவாளியாக காட்ட நினைத்து, ஆனால் இன்று வரை உலகம் அவரை அனாதைகளின் தந்தை என்றுதான் அழைக்கிறது. அதுபோல பரிசேயர்களும் இயேசுவின் மரணத்தை ஒரு திருடனின் மரணமாக, ஒரு குற்றவாளியின் மரணமாக மாற்ற துடித்தார்கள். இவன் யூதர்களின் ராஜா அல்ல, அப்படி சொல்லி கொண்டான் என்று எழுது என்று மிரட்டினார்கள். ஆனால் தேவனுடைய திட்டம் வேறு. இயேசுவை சிலுவையில் அறைந்த அதே பிலாத்துவின் வாயினாலே நான் எழுதினதே இவர்தான் ராஜா என்று தேவன் சாட்சி சொல்ல வைத்தார். இது சகரியா 9:9 சொல்கிறது, உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவருமாய் வருகிறார். உலகத்தின் கண்கள் அவரை அவமான சின்னமாய் பார்த்தபோது தேவன் அவரை உலகத்தின் ராஜாவாக எபிரேய, லத்தீன், கிரேக்கம் என 3 மொழிகளிலும் பிரகடனப்படுத்தினார். நம்பர் 3, மூன்றாவது சம்பவம் தன் தாயை சீசனிடம் ஒப்படைத்தது. யோவான் 19வது அதிகாரத்தில் 25 முதல் 27வது வசனத்தை வாசியுங்கள். இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். அன்பானவர்களே, மூச்சு விடக்கூட முடியாத அளவு சிலுவையில் கொடூரமான வலி. ஒவ்வொரு முறை மூச்சு விடும்போதும் முதுகில் இருக்கும் காயங்கள் மரத்தில் உரசும். அந்த மரண வலியிலும் இயேசு தன் தாயின் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கிறார். இதை அருகில் நின்ற யோவான் மட்டுமே கேட்டார், அவர் மட்டுமே எழுதினார். ஒரு கண்ணீரை வரவழைக்கும் ஒரு நிஜ சம்பவத்தை கேளுங்கள். 2001 அமெரிக்காவில் இரட்டை கோபுர தாக்குதல் நடந்தபோது இடிபாடுகளில் சிக்கிக்கொண்ட ஒரு தீயணைப்பு வீரன் தான் தப்பிக்க முடியாது என்று தெரிந்தும் தன் செல்போனில் இருந்து தன் நண்பனுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பினார். நான் இன்னும் சில நிமிடங்களில் இறந்து விடுவேன், என் மனைவியும் என் குழந்தையும் அனாதையாகி விடுவார்கள், ப்ளீஸ் என் மகனின் முதல் பிறந்த நாளில் நீ ஒரு அப்பாவாக இருந்து அவர்களை பார்த்துக்கொள் என்று சொல்லிவிட்டு உயிரை விட்டார். மரணத்தின் விளிம்பிலும் அந்த மனிதனுக்கு தன் வலியை விட தன் குடும்பத்தின் மீதுதான் அக்கறை இருந்தது. அன்பானவர்களே, படைத்த தேவன் மனிதனாய் அவதரித்து தன் இரத்தம் முழுவதும் சிந்தி வலியில் தொங்கிக் கொண்டிருந்த போது தன் சொந்த தாயான மரியாள் படும் பாட்டை பார்த்து துடிக்கிறார். இனி உனக்கு நான் இல்லை அம்மா, இதோ என் சீசன் உனக்கு மகனாக இருப்பான் என்று தன் தாயை அனாதையாக விடாமல் அடைக்கலம் கொடுத்தார். பழைய ஏற்பாட்டில் இது தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருந்தது. அன்பர்களே, சங்கீதம் 27:10, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் என்ற வார்த்தையின்படி இயேசு ஒரு மனிதனாக தன் குடும்ப பொறுப்பை நிறைவேற்றிய மிக உயர்ந்த ஒரு தருணம். நம்பர் 4, நான்காவது சம்பவம் தாகமா இருக்கிறேன் என்று இயேசு சொன்ன சம்பவம். யோவான் 19:28 இது குறிக்கப்படுகிறது. இதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்க தாகமா இருக்கிறேன் என்றார். இயேசுவுக்கு தாகம் எடுத்தது என்பதனை யோவான் மட்டுமே தன் சுவிசேஷத்தில் பதிவு செய்கிறார். அவர் அதை வெறும் தாகமாக குறிப்பிடவில்லை, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்று குறிப்பிடுகிறார். உருக்கமான ஒரு நிஜ சம்பவத்தை கேளுங்கள். சமீபத்தில் துருக்கியில் நடந்த கோர பூகம்பத்தில் 5 நாட்கள் கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்த ஒரு சிறுவனை மீட்டார்கள். அந்த சிறுவன் வெளியே வந்ததும் தன் தாய் தந்தையை தேடவில்லை, தன் காயங்களுக்காக அளவில்லை. அவனது முதல் வார்த்தை, எனக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கொடுங்கள் என்பதுதான். மனித உடலின் ஆகப்பெரிய வலி, இரத்தம் முழுவதும் வெளியேறி நாக்கு வறண்டு போகும் கொடிய தாகம். சமுத்திரங்களை படைத்த தேவன் காட்டில் உள்ள மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும்
தாகம் தீர்க்கும் தேவன் அவர் இன்று சிலுவையில் ஒரு சொட்டு தண்ணீருக்காக கெஞ்சினார். அவருக்கு கிடைத்தது என்ன தெரியுமா? புளித்த காடி. தாவீது ராஜா 1000 வருடங்களுக்கு முன்பே சங்கீதம் 69:22 இப்படி தீர்க்க தரிசனமாக எழுதினார். என் ஆகாரத்தில் கசப்பான காடியை கொடுத்தார்கள், என் ஆகாரத்தில் கசப்பான காளான் கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை கொடுத்தார்கள். நம்முடைய ஆத்ம தாகத்தை தீர்க்க ஜீவ தண்ணீராக வந்தவர் தாகத்தால் துடித்து வறண்டு போனார். 6வது சம்பவமாக இயேசு முடிந்தது என்ற வார்த்தையை சொன்னதை யோவான் எழுதுகிறார். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இயேசு மரிப்பதற்கு முன்பு கடைசியாக சொன்ன வார்த்தை முடிந்தது. இது ஒரு சாதாரண வார்த்தை அல்ல. யோவான் இதை மிக ஆழமாக பதிவு செய்கிறார். கண்ணீரை வரவழைக்குகிற இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். பழங்கால ரோம சாம்ராஜ்யத்தில் ஒருவன் கடன் வாங்கி அதை கட்ட முடியாமல் சிறையில் அடைக்கப்பட்டால் அவனுடைய சிறை கதவில் அவன் கட்ட வேண்டிய கடனின் அளவு முழுவதும் எழுதப்பட்டிருக்கும். பல வருடங்கள் கழித்து அவனது குடும்பத்தாரோ அல்லது நண்பரோ அந்த முழு கடனையும் அடைத்து விட்டால் அந்த சிறை கதவில் உள்ள பேப்பரில் அதிகாரி ஒரு முத்திரையை குத்துவார். அந்த முத்திரையின் பெயர்தான் டெலஸ்டாய், அதாவது முடிந்தது. அதன் பிறகு அவன் சுதந்திரவாதி. ஆதாம் முதல் இன்று வரை மனிதகுலம் செய்த ஒட்டுமொத்த பாவங்களும் ஒரு மாபெரும் மலையைப் போல தேவனுக்கு முன்பு கடனாக நின்றது. நம்முடைய எந்த நல்ல காரியத்தாலும் அந்த பாவக்கடனை அடைக்க முடியாது. ஆனால் இயேசுதன் கடைசி சொட்டு இரத்தத்தையும் விலையாக கொடுத்து பிதாவை பார்த்து சொன்னார், டெலஸ்டாய், எல்லாம் முடிந்தது. என் பிள்ளைகளின் பாவக்கடனை நான் முழுவதுமாக கட்டி முடித்து விட்டேன். இது தோல்வியின் குரல் அல்ல, ஒரு மாபெரும் வெற்றியின் முழக்கம். பழைய ஏற்பாட்டில் இதை பற்றி தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருந்தது. சங்கீதம் 22:31 கடைசி வசனம், அவர் இதை செய்தார் என்று முடிகிறது. அதைத்தான் இயேசு செய்து முடித்தேன் என்று சிலுவையில் உறுதிப்படுத்துகிறார். 6வது ஒரு சம்பவம், அவரது எலும்புகள் முறிக்கப்படவில்லை என்று யோவான் குறிப்பிடுகிறார். யோவான் 19வது அதிகாரம் 31 முதல் 36வது வசனம் வரை வாசிக்கும் பொழுது, இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை, அவருடைய எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, சிலுவையில் தொங்குபவர்கள் சீக்கிரம் சாக வேண்டும் என்பதற்காக ரோம வீரர்கள் இரும்பு சுத்தியலால் அவர்கள் கால்களில் அடித்து முறிப்பார்கள். இயேசுவின் வலதுபுறமும் இடதுபுறமும் இருந்த கள்வர்களின் கால்கள் முறிக்கப்பட்டன. ஆனால் அவர்கள் இயேசுவிடம் வந்தபோது அவர் ஏற்கனவே மரித்திருந்தார். எனவே அவர் கால்களை முறிக்கவில்லை. இதை யோவான் மிக முக்கியமான ஒரு சாட்சியாக எழுதுகிறார். உருக்கமான ஒரு சம்பவத்தை கூட உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு பயங்கர கார் விபத்து. ஒரு தந்தை தன் 6 மாத குழந்தையோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கார் பலமுறை உருண்டு நொறுங்கியது. மீட்பு குழுவினர் வந்து பார்த்தபோது காரின் இரும்புகள் சுக்கு நூறாக சிதறி கிடந்தன. ஆனால் அந்த தந்தை தன் உடலால் குழந்தையை ஒரு கவசம் போல மூடியிருந்தார். தந்தையின் உடம்பில் பல எலும்புகள் சுக்கு நூறாக போயிருந்தன. அவர் இறந்து போயிருந்தார். ஆனால் அவர் நெஞ்சுக்குள் இருந்த அந்த குழந்தையின் ஒரு சிறு எலும்பு கூட முறியவில்லை. தெய்வ பிள்ளைகளே, சிலுவையிலும் இதுதான் நடந்தது. ஆனால் ஒரு வித்தியாசம், யூதர்களின் பாரம்பரியப்படி பாஸ்கா பண்டிகையின் போது அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியின் ஒரு எலும்பு கூட முறிக்கப்படக்கூடாது என்பது தேவனுடைய கட்டளை. இயேசுவே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற உண்மையான பாஸ்கா ஆட்டுக்குட்டி. பிதாவாகிய தேவன் தன் குமாரனின் உடலில் எந்த எலும்பும் முறிக்கப்படாமல் கண்ணும் கருத்தமாக பாதுகாத்தார். பழைய ஏற்பாட்டில் யாத்திராகமம் 12:46 மற்றும் சங்கீதம் 34:20 கூறுகிறது, அவருடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. நூற்றுக்கணக்கான ரோம இராணுவம் வீரர்களாலும் தேவனுடைய வார்த்தையை மீறி இயேசுவின் ஒரு சிறு எலும்பை கூட தொட முடியவில்லை. அன்பர்களே, 7வது ஒரு சம்பவமும் நடந்தது. இயேசுவின் உடலிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது என்று யோவான் 19:34 யோவான் குறிப்பிடுகிறார். ஆகிலும் போர்ச்சேவர்களில் ஒருவன்
ஈட்டியினாலே அவருடைய விலாவில் குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அன்பானவர்களே, இயேசு மரித்து விட்டார் என்பதனை உறுதிப்படுத்த ஒரு ரோம வீரன் தன் கூர்மையான ஈட்டியால் இயேசுவின் நெஞ்சில் ஓங்கி குத்துகிறான். அப்போது அதிலிருந்து வெறும் இரத்தம் மட்டும் வரவில்லை, இரத்தமும் தண்ணீரும் பிரிந்து வந்தது. இதை நேரில் பார்த்த யோவான் அதிர்ச்சியோடு இதை தன் சுவிசேஷத்தில் எழுதுகிறார். கண்ணீர் வரவழைக்கும் மருத்துவ உண்மை ஒன்றை பாருங்கள். இது வெறும் சம்பவம் அல்ல, மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்ட மாபெரும் உண்மை. மருத்துவத்தில் ஒரு நோய் இருக்கிறது. ஒரு மனிதன் தாங்க முடியாத அளவுக்கு மனவேதனையோ துக்கமோ அடைந்தால் அவனுடைய இதயம் செயல்படாமல் வெடித்துவிடும். அப்படி இதயம் வெடிக்கும்போது இதயத்தை சுற்றியுள்ள உறையில் தண்ணீர் சேர்ந்துவிடும். மரித்த அந்த உடலை ஈட்டியால் குத்தினால் இரத்தமும் அந்த தண்ணீரும் தனித்தனியாக வெளியே வரும். இதன் அர்த்தம் என்ன தெரியுமா? இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்ட ஆணி வலியால் மட்டும் சாகவில்லை, உங்களையும் என்னையும் மீட்க வேண்டும் என்ற பாரத்தினாலும் நம்முடைய கொடூரமான பாவங்களை தன்மேல் சுமந்ததாலும் அவர் இதயம் சுக்குநூறாக வெடித்து போனது. ஆம், இயேசு நம்மீது கொண்ட அன்பினால் இதயமே வெடித்து அவர் மரித்தார். பழைய ஏற்பாட்டில் சங்கீதம் 12:10 சொல்லுகிறது, தங்கள் குத்தினவரையே நோக்கி பார்ப்பார்கள். அந்த ஈட்டி குத்தியதால் தான் இயேசுவின் மரணம் உறுதியானது. அங்கிருந்து புறப்பட்ட இரத்தம் நம் பாவங்களை கழுவியது, தண்ணீர் நம்மை சுத்திகரித்தது. நண்பர்களே, மத்தேயுவுக்கும் மார்க்குக்கும் லூக்காவுக்கும் கண்களில் தெரியாத அந்த 7 மாபெரும் ரகசியங்களை சிலுவையின் அடியில் நின்ற யோவான் நமக்காக பதிவு செய்கிறார் என்று சொன்னால், தேவ பிள்ளைகளே, இன்று தேவனுடைய சிலுவைக்கு பக்கத்தில் நீங்கள் வருவீர்கள் என்றால் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் குடும்பங்களும் உங்கள் தலைமுறைகளும் ஆசீர்வதிக்கப்படும். இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, தேவ மகளே, தேவ மகனே, இன்றே தேவனுக்கு முன்பாக முழங்காலிடு. உன்னுடைய பாவங்களை எல்லாம் அந்த தேவனிடத்தில் தெரிவியுங்கள். இன்றே உங்கள் குடும்பத்திற்கு ஒரு ரட்சிப்பு வருகிறது என்று தேவன் சொல்லுகிறார். தன் ஆடை கிழிக்கப்பட்ட போதும், தன் தாய் அனாதையாக நின்ற போதும், தாகத்தால் துடித்த போதும், ஈட்டியால் நெஞ்சு பிளக்கப்பட்ட போதும் இயேசு எல்லாவற்றையும் சகித்து உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான். இப்படிப்பட்ட ஈடு இணையற்ற அன்பை கொடுத்த இயேசுவை நாம் எப்படி நேசிக்கப் போகிறோம்? அந்த 7 உண்மைகளில் எந்த சம்பவம் உங்கள் இதயத்தை ஆழமாக தொட்டது? இன்று அந்த இயேசுவின் முன் முழங்கால் படியிடுங்கள். ஏதாவது ஒரு பாவத்தை இன்று அறிக்கையிடுங்கள், மனம் மாறுங்கள். அந்த பாவம் திரும்ப செய்யக்கூடாது. அப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாவத்தை நீங்கள் விடுவதாக இருந்தால் நாமும் இயேசுவை போல பரிசுத்தவான்களாக மாற முடியும். மீண்டும் ஒரு சிலுவையின் சரித்திர சம்பவங்களோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.